ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ்ன்ற மாநிலத்தில் ஜூனின்ற நகரில் 1936ஆம் ஆண்டு ஹாரிசன் பிறக்கிறாரு. இவர் தன்னுடைய 14வது வயதில் இதயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாரு. ஸோ இப்படி அறுவை சிகிச்சை செய்கிறப்ப இவருக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது. யாருன்னே முகம் தெரியாத மனிதர்கள் ரத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இதனால அவர் உயிர் திரும்ப வந்தது. அவர் என்னன்னா யாருமே தெரியாதவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருடைய மனசை தொற்றுருக்கு. ஸோ அவர் என்னன்னா ஒரு ஸ்டேஜில் உடல்நிலை குணமான பிறகு நான் ரத்த தானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய சட்டம் என்னன்னா 18 வயசுல தான் ரத்த தானம் கொடுக்கணும்னு சொல்லுது. ஸோ இவர் 4 வருஷம் பொறுமையா இருக்காரு. ஸோ அப்போ அவருடைய உடல்ல மனசுல நிறைய மாற்றங்கள், அதாவது நம்ம டாக்டர் MS உதயமூர்த்தி சொல்ற மாதிரி தான், அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. அவர் தன்னுடைய இதுல என்ன மைண்ட்ல என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது பலதரப்பட்ட மணியிலிருந்து உடல்ல இருந்து பெறப்பட்ட விஷயம் இதை நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவருடைய இளம் வயதிலேயே அது ஆழத்துல பதிஞ்சிருக்கு. ஸோ 18 வயசு ஆன பிறகு அவர் என்னன்னா ரத்தம் கொடுக்குறாரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில 81 வயசு வர ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது 18ல இருந்து 81 வயசு வர. ஸோ ஆஸ்திரேலிய சட்டப்படி ஒருத்தர் ரத்தம் கொடுக்கணும் 18 வயசு. ஸோ 81 வயசு வரை தான் ரத்தம் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்றது ஆஸ்திரேலியா. இவர் 18 வயசுல இருந்து 81 வயசு வரை பாத்தீங்கன்னா 1173 முறை ரத்த தானம் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் 1954ல இருந்து 2018 வரை தொடர்ச்சியா, அதாவது 2 வாரம் கேப், 2 வாரம், ஒரு சில டைம் அதிக ரத்தம் கொடுத்தா கொஞ்சம் கேப் வரும். ஸோ 3 வாரம். ஸோ 2 வாரத்துல இருந்து 3 வாரம் இந்த கேப்லயே அவர் என்னன்னா 1173 வரை ரத்த தானம் கொடுத்திருக்காரு. இவருடைய பாத்தீங்கன்னா ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு வலிமையானதாக, அசாதாரணமானதாக, நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கதாக இருக்கு. ஸோ இது என்னன்னா குழந்தைகளுடைய மரணத்தை தடுக்கிறதுக்கு உதவி புரிஞ்சிச்சு. பிறந்த குழந்தைக்கு அதாவது ரத்த சிவப்பணு சிதைவு நோயிலிருந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. ஸோ இப்ப பிறந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளை இவர் தன்னுடைய வாழ்க்கையில காப்பாத்திருக்காரு. அவருடைய பிளாஸ்மா ஒரு அசாதாரணமான சக்தியா இருக்கு, ஒரு எதிர்ப்பு சக்தியாகவும் இருந்துச்சு. இது குழந்தைகளை மட்டுமல்லாம தாய்மார்களையும் காப்பாத்துச்சு. கர்ப்பிணி பெண்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்துச்சு இவருடைய பிளாஸ்மா. இவர் என்னன்னா தங்க கை மனிதன் தான் அழைக்கப்பட்டாரு. இவர் தன்னுடைய வாழ்க்கையில 88 வயசு வரை வாழ்ந்திருக்காரு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பெற்ற மனிதனும் கூட. வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்குறான். ஸோ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில சில பேர் பெரிய அளவு சாதனை பண்றாங்க. சில பேர் பிறந்ததற்கான அடையாளத்தை தடம் பதிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி அடையாளத்துல தடம் பதித்த மனிதர்கள்ல ஹாரிசனும் ஒருவர்.